தாவேக துவங்கிய முதல் மாநாட்டிலேயே அரசியல் எதிரியாக திமுகவையும் கொள்கை எதிரியாக பாஜகவையுமே விஜய் அவர்கள் அறிவித்திருந்தார். ஆனாலுமே கடந்த ஜூன் மாதம் வரை விஜய் சாரை தங்களுடைய கூட்டணியில இணைக்க வேண்டும் அப்படின்னு தமிழக பாஜக தீவிரமாக முயற்சி பண்ணிட்டும் இருக்காங்களா. நாயனார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை உள்பட பலருமே நேரடியாக விஜய் அவர்களுக்கு அழைப்புமே விடுத்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் கடைசி வரை பிடி கொடுக்கவே இல்லை. அதன் பிறகு விஜயையும் தாவேக அவர்களையுமே பாஜக கடுமையாக விமர்சிக்கவுமே தொடங்கினாங்க. சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் மட்டுமே இருக்கு. விஜய்க்கான ஆதரவு அதிகரித்து கொண்டே போகுது. ஒரு கட்டத்துல நடுநிலை வாக்காளர்களை விஜய் அவர்கள் கவர தொடங்கிவிட்டார் அப்படின்னு அனைத்து கட்சிகளுமே உணர்ந்தாங்க. இந்த நிலையில கரூர்ல விஜய் சார் மேற்கொண்ட பிரச்சார கூட்டத்துல சிக்கி 41 பேர் உயிரிழந்துட்டாங்க. இதனால தாவேகாவிற்கு சிக்கல் எழுந்திருக்காம். டெல்லியுடைய உதவிய நாட சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா 2 பேருமே முயற்சி பண்ணாங்க. அதன் பின்னர் ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு கமாண்டோ பாதுகாப்புடன் தனி விமானத்துல பயணித்தாரு. மீனுக்கு தவமிருந்து காத்திருந்த கொக்கு போல இந்த சம்பவத்தை பயன்படுத்திய தாவேகாவை தங்களுடைய கூட்டணிக்கு கொண்டு வர பாஜக ஒரு சில வழிகளை கையாண்டுட்டு இருக்காங்களா. அதற்கு காரணம் தமிழ்நாட்டுல பாஜக எடுத்த கருத்து கணிப்பே அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு முழுக்கவே பாஜக சார்பாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புகள்ல விஜய் சாருக்கு சுமார் 15% வரை மக்களுடைய ஆதரவு இருக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கா. இதனை தேர்தல் ஆலோசகர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய பார்வைக்கு கொண்டு போயிருக்காங்க. இதனால அமித்ஷாவுமே ஆச்சரியம் அடைந்திருக்காரு. கூட்டணிக்குள்ள தாவேகாவை கொண்டு வர முயற்சியுமே பண்ணிட்டு இருக்காராம். கரூர் சம்பவத்தை பெருசாக்கி அரசியல் செய்வதன் மூலம் திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணியை கட்டமைக்க முடியும் அப்படின்னு அதிமுகவும் பாஜகவுமே நம்புறாங்க. இதனால பாத்தீங்கன்னா அமித்ஷா தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு பக்கம் பாதுகாப்பு கொடுத்து வருவதாக சொல்லப்படுது. திமுகவும் எப்படியாவது தாவேகாவை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்ற முனைப்போடு இந்த பிரச்சனையில அதி தீவிரமாக இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்க இந்த வேலையில பாஜக தரப்பு திமுகவிற்கு எச்சரிக்கை மேம்படுத்திருக்காங்களாம். தளபதி விஜய் அவர்களை நெருங்கினா கண்டிப்பாக மேலிடத்திலிருந்து உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் அப்படின்னு அமித்ஷா தரப்புல இருந்து வார்னிங்குமே கொடுக்கப்பட்டது. ஆகையால திமுக தற்போது கொஞ்சம் அடக்கிதான் வாசிக்கிறாங்க அப்படின்னுமே சொல்றாங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.